எடப்பாடியுடைய பேச்சு, எடப்பாடியுடைய பிரச்சாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் நடைபெணம் போகிறாரு, இல்லை எல்லா ஊருக்கும் ஊராக போகிறாரு. அவரை சுற்றி இருப்பவர்கள் அதிமுக முன்னாள் அமைச்சர்களோ அதிமுக தலைவர்களோ கிடையாது. அவரை சுற்றி மேடையில் இருப்பவர்கள் எல்லோருமே பாஜகக்காரங்க. இன்னைக்கு பாஜக மேடைகளில் தான் எடப்பாடி பேசுகிறார். நீங்க கவனிச்சு பாருங்க. முதல்ல ஆரம்பிச்சப்ப இருந்தாங்க, அதுக்கப்புறம்லாம் இப்போ விழுப்புரத்தில் சிவி சண்முகம் தானே நிற்கிறாரு. இல்லைங்க, சிவி சண்முகம் விழுப்புரத்துக்காரர்னால் நிற்கிறாரு, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் நல்லா உற்று பார்த்தால் தெரியும், அவரை சுற்றி அவர் கண் பார்வைக்கு எட்டும் இடத்துல இருப்பவர் எல்லோருமே பாஜகக்காரங்க. பாஜகவுடைய கண்ணசைவில் எடப்பாடி நடந்து கொள்கிறார். பாஜகக்காரங்க எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்டை எடப்பாடி பேசுகிறார். இந்து அறநிலையத்துறையுடைய அந்த வருமானத்தில் கல்லூரி நடத்தக்கூடாது என்று சொல்கின்ற அந்த ஸ்கிரிப்ட் எல்லாமே ஆர்எஸ்எஸ் உடைய ஸ்கிரிப்ட் தான். முன்னாடி ஆர்எஸ்எஸ் பேசுவாங்க, ஹெச் ராஜா ரொம்ப காலமாக பேசிகிட்டு இருக்காரு. ஹெச் ராஜா ரொம்ப காலமாக பேசுகிறார், இப்போவும் பேசுகிறாரு, பல காலமாக பேசுகிறார். ஏன் நம்ம யாருமே சட்டை பண்ணுவதில்லை, காரணம் அவங்களுடைய அஜெண்டா அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எடப்பாடியை பேச வைக்கிறாங்க, அதுதான் முக்கியம். அவர் தான் அவருடைய 2017 அவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது பழனியில் அந்த அறநிலையத்தினுடைய கல்லூரியுடைய கட்டடத்தையே திறந்து வச்சவர் எடப்பாடி தான். அது இன்னைக்கு கல்வெட்டோடு காமிச்சிட்டாங்க. இன்னைக்கு திமுகவுடைய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் எடப்பாடி அந்த கட்டடத்தை திறந்து வைத்த கல்வெட்டோடு இன்னைக்கு செய்திகளை பேசுகிறார். ஆனால் அதையும் மறந்து இன்னைக்கு பாஜகவுடைய பேச்சாளராக, பாஜகவுடைய செய்தி தொடர்பாளராக இன்னைக்கு எடப்பாடி பேசுறதை பார்க்குறோம். இன்னைக்கு நீங்க கேட்டீங்க இந்த கேள்வி, கூட்டணி ஆட்சி, அதை பற்றிலாம் இப்போ எடப்பாடி பேச மாட்டார். பாஜகவுக்கு குரலாக பேசுகிறார், பாஜக எழுதி கொடுத்தது பேசுகிறாருன்னா அவருக்கு அஞ்சு பேசுகிறார் அப்படிங்கிற பொருள் வருதா? எங்க அஞ்சித்தானுங்க கூட்டணிக்கே வந்தாரு. அவர் நேற்று பேசும்போது அதிமுக எதற்கும் யாருக்கும் எப்போதும் அஞ்சியது இல்லைங்கிறாரு. வாயில சொல்றாரு அப்படின்னா அவர் செயல்ல இருக்கணும்ல. ஒருத்தர் வாயில ஒரு விஷயத்த சொல்றீங்க, உங்க செயல் அது ரிஃப்ளெக்ட் ஆக வேணாமா? அந்த உங்களுடைய செயலில் அதை எதிரொலிக்க வேண்டாமா? நான் சொல்றது ஒன்று செய்யறது ஒன்றுனா, அவர் பேச்செல்லாம் கரெக்டாக தான் இருக்கு, பேச்செல்லாம் இனிப்பாக தான் பேசுகிறாரு, பேச்செல்லாம் ரொம்ப கொள்கை சார்ந்து தான் பேசுகிறார்.